கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஆண்டுடைய பிரசன்னத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை இந்த காலவெளியிலே செய்யும்படியாக நாம் எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி பரிசுத்தாவினுடைய கிரியை நம்ம மத்தியில் இந்த காலவெளியில் நடக்கும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் இந்த நல்ல நாளையும் தந்தீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் உம்மை பாடவும் துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் தொடர்ந்து நாங்கள் சில காரியங்களுக்காக வேண்டுதல் பண்ணி ஜெபிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 19 நாட்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த ஜெபத்தை செய்கிறதற்கு ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 20வது நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் இன்னும் அதிகமாய் எங்களை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள் அவன் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு விசை எங்களுக்கு மன்னிப்பீராக. எங்களுடைய மீறுதல்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. எங்களுடைய அக்கிரமங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தினால் கர்த்தர் எங்களை முற்றிலும் நீர் வேலி அடைத்து ஆவியானவர்களை நீர் பாதுகாத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல சத்தியத்தின் வழியிலும் நீதியின் வழியிலும் தேவனுக்கு பிரியமான வழியிலும் கர்த்தர் எங்களை நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய நல்ல ஆவி ஜெபையான வழியில் எங்களை நடத்துவாராக. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். முதல் பாடலாக துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம் என்று தூயவரில் மகிழ்ந்திருப்போம் என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்லை, இனி அழுகையில்லை, புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், இன்று தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருப்போம், அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருப்போம், அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம்.
மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே, நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதியின் நாடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் நாடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மகிழ்ந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். சொல்லுங்க சத்தமா. துதியின் நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதியின் நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமென். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல. இன்று ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அவரை துதித்து நாம் மகிழ்ந்து இருப்போம். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? ஆமென். இவ்வளவு நாட்கள் ஆமென் கண்ணீரோடு பாரங்களோடு கவலைகளோடு நாம் வாழ்ந்ததற்கு தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த 20வது நாள்ல இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் நிழலிட போகிறார். ஆமென். விசுவாசிக்கிற எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. ஆமென். இனி புலம்பல் இல்லை, இனி அழுகை இல்லை. ஆமென். தேவ ஆவியானவர் என்னுடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைக்க போகிறார். என்னுடைய கவலைகள் யாவையும் அவர் நீக்க போகிறார். என்னை அவர் தன்னுடைய பிள்ளை என்று பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென். நான் அவருடைய பிள்ளை. நான் இனி எதை குறித்தும் நான் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன். என் தேவன் என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர். என் தேவன் என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர். நான் அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நான் உண்மையும் உத்தமமாய் நான் நடப்பேன் என்று எத்தனை பேர் இந்த காலவெளியில் ஒப்பு கொடுக்கிறீங்க? நிச்சயமாகவே நீங்க ஒப்பு கொடுக்கிற இந்த வேளையில தேவ ஆவியானவர் உங்கள் மேல் முத்திரையிடுகிறார். தேவ ஆவியானவர் உங்களை முத்திரையிடுகிறார். ஆமென். நீங்கள் அவருடைய பிள்ளை என்று சொல்லி ஆமென் ஆண்டவர் முத்திரையிடுகிறார். ஆமென். இனி கலங்க தேவையில்லை, இனி பயப்பட தேவையில்லை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கத்தக்கதாக ஆமென் எத்தனையோ நன்மை செய்தவர். இனியும் அவர் நன்மை செய்து அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து நம்மை
நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவோம் என்று சொல்லி நாம் அவரை ஒரு விசை கூட பாடி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே இன்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். சொல்லுங்க சத்தமா, துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உண்டாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். இன்று போற்றி புகழுவோம், உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. மனாந்திர பாதையில் நம்மை எல்லாம் நடத்திடுவார், எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். வனாந்திர பாதையில் நம்மை எல்லாம் நடத்தி சென்றார், எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர்,
கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். கர்த்தர் ஒருவரை துதிக்கு பாத்திரர். ஆமென். அவருடைய கிருபைகள் என்றும் உள்ளது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. ஆமென். அவர் நம்மை எல்லாம் ஆமென் நேசிப்பதற்கு நாம் எம்மாத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிப்பதற்கும் நீர் எங்களை நினைப்பதற்கும் ஆமென் நீர் எங்களை கருதுகிறதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் எங்கள் மேல் கிருபை வைத்து, எங்கள் மேல் இரக்கம் வைத்து, எங்கள் மேல் தயவு வைத்து, எங்கள் மேல் அன்பு வைத்து, இம்மட்டுமாய் எங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் ஆண்டவரே நாங்கள் நினைக்கிறதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் எங்களுடைய வாழ்க்கையை செய்து நீர் எங்களை நடத்தின உம்முடைய அந்த விலையேற பெற்ற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய மிகுந்த இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருப்பதாக, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, ஆவியானவர்களை ஒரு விசை கூட ஆவியானவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அப்பா, நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே எல்லா புகழ்ச்சிக்கும் நீர் பாத்திரராய் இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீர் செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீர் செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. சக்தியால் அல்ல, கையின் பலத்தால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியது. சக்தியால் அல்ல, கையின் பலத்தால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியது. நிற்பதும் கிருபையே, நின்றதும் கிருபையே, நிற்பதும் கிருபையே, கிருபையே, தெய்வ கிருபையே, நின்றதும் கிருபையே, கிருபையே, தெய்வ கிருபையே. சக்தியால் அல்ல, கையின் பலத்தால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியது. சக்தியால் அல்ல, கையின் பலத்தால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியது. நிற்பதும் கிருபையே, கிருபையே, தெய்வ கிருபையே, நின்றதும் கிருபையே, கிருபையே, தெய்வ கிருபையே. நன்றி இயேசுவே. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க ஏசப்பாவை பார்த்து, ஆண்டவரே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை, நான் நிற்பதும் நின்றதும் உம்முடைய கிருபை. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லைன்னா என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. உம்முடைய கிருபை இல்லைன்னா இந்த உலகத்தில் நான் வாழ முடியாது. இந்த 20வது நாள்ல ஆண்டவரத்தில் நான் கேட்கிறேன், ஏசப்பா, எனக்கு அதிகமான கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. தெய்வ பயமுள்ளவர் பிள்ளையாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ளவனாய் வாழுகிறதற்கேற்ற ஒரு கிருபை எனக்கு தாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ளவனாய் வாழுகிறதற்கு எனக்கு நீங்க கிருபை தாங்க ஏசப்பா. எத்தனை பேர் உண்மையா கேட்கிறீங்க? நீங்க கேட்ட அந்த காலவெளியில கர்த்தர் அப்படியே செய்வார், நிச்சயமாய் அவர் செய்வார். தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் ஆண்டவர் செய்கிற தெய்வமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கேளுங்க ஏசப்பா, நான் நின்றது கிருபை, நான் இதுவரைக்கும் வாழ்ந்ததுமுடைய கிருபை, நான் இதுவரைக்கும் நடந்ததுமுடைய கிருபை, நான் இதுவரைக்கும் வந்ததுமுடைய கிருபைப்பா. இன்னும் அதிகமான கிருபைய எனக்கு இந்த நாள்ல நீங்க தாங்க இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள்றீங்களா? ஏசப்பா, அந்த நல்ல கிருபைய, நல்ல அபிஷேகத்தை இன்னும் அதிகமா எனக்கு தாரும். உம்முடைய வசனத்திலே நிலை நிற்க, உமக்கு பயந்து உம்முடைய வழிகளை நடக்கத்தக்கதான அந்த நல்ல கிருபை எனக்கு வேணுமப்பா, எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தந்து நீங்க நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு நாங்கள் செலுத்துகிறோம்.
நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த காலவெளியிலும் நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் கைகளின் கிரியைகள், எங்கள் கால்கள் சரியான வழிகளில் நடக்க வேண்டும். எங்கள் இருதயம் நேர்மையானதை சிந்திக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்திலே தவறான யோசனைகள், கெட்ட சிந்தனைகள் எங்கள் இருதயத்தில் வந்து எங்கள் இருதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எங்கள் செயல்கள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கட்டும், எங்கள் எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கட்டும், எங்கள் கிரியைகள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கட்டும். ஏசப்பா விரும்புறத செய்யத்தக்கதாக, தேவன் விரும்புறத செய்யத்தக்கதான ஒரு நல்ல அபிஷேகத்தை, ஒரு நல்ல கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையான வழியில நடத்துவாராக, சகல சத்தியத்தின் வழியில் நடத்துவாராக, நீதியின் வழியிலும் நடத்துவாராக. தேவனுடைய கிருபைக்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு நாளும் எங்கள் அவயவங்கள் தேவனை வேதனைப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது, எங்கள் சரீரம் தேவனை வேதனைப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது, எங்கள் ஆவி தேவனை வேதனைப்படுத்துகிற ஆவியா இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் ஆத்மா கர்த்தரை வேதனைப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது ஏசப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் பரிசுத்தமா இருப்பதாக, முற்றிலும் பரிசுத்தமா இருப்பதாக, சிந்தையிலே பரிசுத்தம் உண்டாவதாக, எண்ணங்களில் பரிசுத்தம் உண்டாவதாக, செயல்களில் பரிசுத்தம் உண்டாவதாக, எங்கள் வழிகள் பரிசுத்தமா இருப்பதாக ஆமென். எங்கள் இருதயத்தின் நினைவுகள் பரிசுத்தமா இருப்பதாக ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமா இருப்பதாக, எங்கள் கண்கள் பரிசுத்தமா இருப்பதாக ஆமென். நேர்மையானதை பார்க்கட்டும், செவ்வையானதை பார்க்கட்டும். அசுத்தமானவர்களுக்கு எங்கள் கண்கள் போகாதபடிக்கு ஆமென். அசுத்தமான காரியங்கள் எங்கள் காதுகள் கேட்காதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க வேலி அடைத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகல சத்தியத்தின் வழியில நடத்தி செல்லுங்க, நீதியின் வழியில நடத்தி செல்லுங்க, தேவனுக்கு பிரியமான வழியில நடத்தி செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும், உம்முடைய சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும். அளவிட முடியாத தேவ கிருபையினால கர்த்தர் எங்களை முற்றிலும் நிறைத்து எங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்கள் வேண்டுதலின்படி ஆமென், எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்து வாழத்தக்கதான அந்த நல்ல கிருபைகளை எங்களுக்கு தந்து நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலவேளையிலே ஆமென் மறுபடியும் நம்முடைய கண்களை மூடி ஆமென் இயேசு கிறிஸ்துவில் புதுவாழ்வு திருச்சபைக்கு ஆண்டவர் இந்த 2026வது வருடம் தந்த இந்த தரிசனங்கள் தடையில்லாமல் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கலாம். ஏசப்பா, ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு நீர் தந்திருக்கிற ஒவ்வொரு தரிசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை உம்முடையது, ஊழியம் உம்முடையது ஆமென். கர்த்தர் தந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம் ஆண்டவரே, நீங்க இதை பொறுப்படுத்த நடத்துங்க. உம்முடைய சித்தம் இந்த ஊழியத்தில் நிறைவேறுவதாக. எந்த மனிதனுடைய சித்தமும் நிறைவேற வேண்டாம், எந்த தனிப்பட்ட மனிதனுடைய நோக்கங்களும் நிறைவேற வேண்டாம். ஆவியானவர் இந்த திருச்சபைக்கு திட்டங்களை தந்து தரிசனங்களை தந்து ஆண்டவர் நீங்க நடத்தி செல்லும்படியா ஜெபிக்கிறோம். எப்படியாக உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஆண்டவர் ஆராத்திரிவேலூர் பகுதியிலே, செய்யாறு தாலுகாவிலே, திருவண்ணாமலை மாவட்டத்திலே அதிகமாய் உம்முடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதாக, அதிகமான ஜனங்கள் சத்தியத்துக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது போல இந்த நாட்களிலும் அப்படிப்பட்டதான அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த தேசத்திலே நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சபையிலே அனுதினமும் சேர்க்கப்பட்டார்களே, வீடுகள் தோறும் அப்பம் விற்கப்பட்டது. அப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதலை ஆண்டவர் இந்த நாட்களிலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்யாறு தாலுக்கால் ஆண்டவர் உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். செய்யாறு தாலுக்கால் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் ஆத்துமாக்களால் நிரம்பட்டும். ஆமென். விசேஷமா இயேசு கிறிஸ்துவில் புதுவாழ்வு திருச்சபை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபையா இருக்கட்டும். அநேகருக்கு அவன் ஒளி கொடுக்கிற ஒரு திருச்சபையாய், அநேகருடைய வாழ்க்கையிலே அவன் ஒளி விளக்கை ஏற்றுகிற ஒரு திருச்சபையாய், அநேகரை சத்தியத்துக்குள் நடத்துகிற ஒரு திருச்சபையாய், அநேகரை நரக பாதாளத்திலிருந்து மீட்டு விடுகிற ஒரு திருச்சபையாய், அநேகருக்கு கலங்கரை விளக்கமாய் இந்த
திருச்சபையை கர்த்தர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சபையில் வருகிற ஆத்துமாக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், புதிய புதிய ஆத்துமாக்கள் வருவார்களாக. ஆமென். ஆராத்திரிவேலூர் பகுதியிலிருந்து திரளான ஜனங்கள் சபையிலே வந்து கர்த்தரை ஆராதிக்கட்டும். ஆமென். அரும்பருத்தி பகுதியிலிருந்து திரளான ஜனங்கள் சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கட்டும். மேல் புத்தேரியிலிருந்து திரளான ஜனங்கள் வந்து சபையில கர்த்தரை ஆராதிக்கட்டும். பூதேரி பிள்ளவாக்கத்திலே திரளான ஜனங்கள் வந்து சபையை ஆராதிக்கட்டும். ஆமென். வடபூண்டி பட்டில கர்த்தர் அப்படி செய்வீராக. ஆண்டவரே, சுற்றிலும் இருக்கிற எல்லா கிராமங்களிலும் கர்த்தருடைய சுவிசேஷம் வல்லமையாய் பிரசங்கிக்கப்படுவதாக. ஆண்டவருடைய சுவிசேஷம் எல்லா கிராமங்களிலும் பிரகாசிப்பதாக. எல்லா கிராமங்களிலும் கர்த்தருடைய சத்தியம் வெளிப்படுவதாக. எல்லாரும் ரட்சிக்கப்பட, சுவிசேஷத்தை கேட்டு தங்கள் வாழ்க்கையை சுவிசேஷத்திற்கு அர்ப்பணிக்கத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த திருச்சபையின் மூலம் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாவதாக. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு முடிகிறதுக்குள்ளே சந்திக்கப்படாத ஒரு 50 கிராமங்களை நாங்கள் சந்தித்து அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர்களுக்கு உதவி செய்வீராக. 50 கிராமங்களிலிருந்தும் ஆத்துமாக்கள் திருச்சபையை நோக்கி வர வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் அட்லீஸ்ட் 10 ஆத்துமாக்களாவது மனம் திரும்பி 10 ஆத்துமாக்களாக ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு கூடி வர வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆண்டு சந்திக்கப்படாத ஒரு 100 வாலிபர்களை கர்த்தர் திருச்சபைக்கு தருவீராக. சத்தியத்திற்கு சாட்சியாய் நிற்கிற வாலிபர்களை கர்த்தர் எழுப்புவீராக. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஒரு சேனையாய் எழும்ப பண்ணுங்க. பாவ கட்டுகளுக்குள்ள, அடிமைத்தனத்துக்குள்ள, அவன் குடி பழக்கத்துக்குள்ள கிடக்கிற வாலிபர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப உலகமாகிய மாயையில சிக்குண்டு கிடக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோமே சப்பா. ஹல்லேலூயா. 200 சிறு பிள்ளைகளை நாங்கள் சந்திக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அவர்களை சத்தியத்திற்கு நேராய் நடத்த, சத்தியத்தை அவர்களுக்கு போதிக்க, சத்திய வசனத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதான நல்ல கிருபைகளை, அபிஷேகத்தையும் ஆவியானவர் நீங்க தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோமே சப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆண்டு 50 வீட்டு சபைகளை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். 50 வீடுகளில் கர்த்தரை கூடி ஆராதிக்கத்தக்கதான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஆமென். இந்த திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 50 வீட்டு சபைகள் ஆரம்பிக்கப்படட்டும். ஆமென். வீட்டு சபைகளை நடத்துகிற தலைவர்களை கர்த்தர் எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். ஜெப குழுக்களை கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். ஜெபக்குழு தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்தும். ஜாமக்காரர்களை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. தேசத்திற்காக கண்ணீர் வடிக்கிற ஜாமக்காரர்கள் திறப்பிலே நின்று ஆத்மாக்களுடைய விடுதலைக்காக, ஆத்மாக்களுடைய ரட்சிப்புக்காக கண்ணீர் வடிக்கிற ஜனங்களை கர்த்தர் திருச்சபையிலே தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாய் மாற்றும் ஆண்டவரே. அப்பா, ஜெபிக்கிற ஜெப தூபம் இந்த திருச்சபையிலிருந்து அவன் இடைவிடாமல் தேவனுடைய சமூகத்தில் போய் சேரட்டும். கேப்பே இல்லாம கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் திருச்சபையில எழும்ப வேண்டும். கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் எழும்ப வேண்டும். செயின் பிரேயர் பண்ணுகிற ஆமென் தலைவர்களை கர்த்தர் தருவீராக. இந்த திருச்சபை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களையும் நோக்கங்களையும் கர்த்தர் நீர் தவறாமல் நீங்க நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்கப்பா. இந்த திருச்சபைக்கு ஒரு நல்ல ஒரு ஜெப தோட்டம் வேணும் ஆண்டவரே. ஒவ்வொரு தாலுகாவிலும் ஒவ்வொரு ஜெப தோட்டம் இருக்கணும். கண்டிப்பா எல்லா தரப்பட்ட ஜனங்களும் கூடி வந்து தேசத்தின் விடுதலைக்காக, தேசத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற ஜெப தோட்டங்களை கர்த்தர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்படுத்தி தாரும். ஆமென். ஆங்காங்கே ஜனங்கள் கூடி ஆமென் தேசத்தின் விடுதலைக்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஒரு நாட்களை கர்த்தர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீரே. அதை கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கான இடங்களை கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம். அதற்கான ஆயத்தங்களை கர்த்தர் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அதற்கான செயல்களை கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. தெரு தெருவாய் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட வேண்டும். தெரு தெருவாய் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட வேண்டும். ஆமென். கிராம ஊழியங்கள் தடையில்லாமல் நடக்கணும் ஆண்டவரே. கைப்பிரதி ஊழியங்கள் தடையில்லாமல் நடக்கணும். சுவிசேஷ கூட்டங்கள் இந்த ஆண்டு தடையில்லாமல் நடக்கணும். எல்லா கிராமங்களிலும் சுவிசேஷ நற்செய்தி கூட்டங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் சுவிசேஷ நற்செய்தி கூட்டங்கள் நடக்கணும். கைப்பிரதி ஊழியங்கள் நடக்கணும். தெருவிலே நின்று ஆமென் தெரு பிரசங்கங்கள் நடக்கணும். ஆத்மாக்களுடைய விடுதலைக்காய், ஆத்மாக்களுடைய ரட்சிப்புக்காய் நாங்கள் பிரயாசப்பட, நாங்கள் பாடுபட ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இப்படிப்பட்டதான தரிசனத்தை தந்திருக்கிறீர். இந்த தரிசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற பண்ணும்படியா ஜெபிக்கிறோம்.
இந்த நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை ஆண்டவர் நீர் நடப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உம்முடைய பரிசுத்த கரத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஊழியத்தை தந்த தெய்வம் நீர் இந்த ஊழியத்துக்கான எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே நாம் ஒரே ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து தொடர்ந்து சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமீன். என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். வாசித்து நாம் தொடர்ந்து இன்னும் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் படிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. மீண்டும் ஒருமுறை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேத வசனத்திலே நாம் வாசித்த பிரகாரமாய் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வீடுகளில் சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த சிறு பிள்ளைகளை நம்ம சின்ன வயசுலேயே அவர்களை எங்கே கொண்டு விடுறோம்? ஸ்கூலில் கொண்டு போய் விடுகிறோம். எதற்காக என்றால் இந்த உலகத்தின் காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ளும்படியாய், இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஒரு மேன்மையான நிலையை அடையும்படியாய், உலகத்திலே ஒரு உயர்ந்த பதவியிலே வந்து இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை நல்ல பள்ளிக்கூடங்களில் என்ன செய்கிறோம்? படிக்க வைக்கிறோம். எதற்காக படிக்க வைக்கிறோம் அப்படின்னா, இந்த பிள்ளைகள் நல்ல பள்ளிக்கூடங்களில் படித்து அவருடைய அறிவு வளரும், அவருடைய ஞானம் வளரும், அதன் நிமித்தம் அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை நம்ம சரியான ஒரு வழிகளிலே நம்மை நடத்தி வருகிறோம். அல்லேலூயா. ஆனால் இந்த வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? வேத வசனம் எங்கேயுமே அது சொல்லலை, இந்த உலகத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற கல்வி உங்களுக்கு ஒரு உயர்வை தரும் என்று வேத வசனம் நமக்கு சொல்லலை. ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நீங்கள் எழுத்தறிவு உள்ளவர்களுக்கு தான் ஞானம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆமீன். உங்களுக்கு கேள்வி அறிவும் இருக்கலாம், எழுத்தறிவும் இருக்கலாம். ஆனால் ரெண்டுமே இருந்தால் தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, ஆமீன், கர்த்தருக்கு நீங்கள் பயந்து இருந்தால் அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அந்த வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, சங்கீதம் 128வது சங்கீதத்தை நாம் வாசிப்போமானால், அங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மக்கள் தான் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அப்போது அடுத்து அந்த 2வது வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கும், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் அங்கே சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்தை நாம் விசேஷமாக வாசிப்போமானால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர், ஆமென், நமக்கு இருக்கிற ஞானத்தை பார்த்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. இந்த உலகத்தில் நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை வைத்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் உண்மையாகவே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற வேண்டுமானால் அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, அவனிடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பார்க்கிறார், என்னுடைய எல்லா செயல்பாடுகளையும் என் தெய்வம் பார்க்கிறார் என்று சொல்லி அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், ஏசப்பாவுக்கு விரோதமாய் நான் இந்த பாவத்தை எப்படி செய்வேன், ஏசப்பா விருப்பமில்லாத, தேவன் விரும்பாத காரியங்களை நான் எப்படி துணிகரமாக செய்வேன் என்று சொல்லி
ஆமீன் அநேக பரிசுத்தவான்கள் வேதத்திலே ஆமீன் தைரியமாய் அந்த பாவத்தை எதிர்த்து போராடினார்கள். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆமேன். அதனால் அந்த பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து அவர்கள் போராடினார்கள். யோசேப்பை நம்ம பார்க்கும்போது, யோசேப்பு தேவனுக்கு விரோதமாய் இந்த பொல்லாப்பான காரியத்தை நான் எப்படி செய்வேன்னு சொல்லி அந்த போத்திபாருடைய மனைவியுடைய காரியத்தில் அவன் ரொம்ப ஞானமாய் கர்த்தருக்கு பயந்து என்ன செய்கிறான், அந்த காரியத்தை விட்டு ஓடினான். பாருங்க, தற்காலத்தில் அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை கிடைச்சாலும் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை பார்த்து, ஆண்டவர் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பார்த்து தேவன் அந்த மனிதனை அந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒருவேளை தற்காலத்தில் அது நமக்கு அவன் சில விதமான பிரச்சனைகளை தரலாம். தற்காலத்தில் கர்த்தருக்கு பயந்து இந்த காரியத்தை நம்ம செய்யாமல் இருந்தால் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தடைப்படலாம். பரவாயில்ல. ஆனால் தேவன் நம்மை பார்க்கிறார், நம்முடைய செயல்களை பார்க்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறார். ஆமீன். நம்ம ஒருவேளை நினைக்கலாம், இது நம்ம இப்படி செய்கிறதுனால இது யாருக்கும் தெரியாதே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமீன். உண்மையாகவே நாம் கர்த்தருக்கு பயந்து தீமையான காரியங்களை, ஆமீன், பொய்யான காரியங்களை, தவறான காரியங்களை, அசுத்தமான காரியங்களை விட்டு நாம் விலகுவோமானால் கர்த்தர் நம்மை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுவானால் அவன் எல்லா மனிதரை பார்க்கலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். அதான் 128ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, 5ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமீன். 6ஆம் வசனம் சொல்லுது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஆமீன், ஆமீன், எதை குறித்து நம்ம என்ன செய்ய தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. தேவன் நம்ம எங்கேருந்து ஆசீர்வதிப்பாராம்? சீயோனில் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமீன். உலகத்தில் நம்ம நல்லா படிச்சிருந்தாலும் நல்லா சம்பாதிச்சிருந்தாலும் அது ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறது தான் மிகுந்த ஆசீர்வாதம். எத்தனை பேர் இந்த காலவெளியிலே உங்களை ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க இந்த காலவெளியில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? இயேசப்பா, ஆமீன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் குறைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு செழிப்பான ஆமீன் காரியம் காணப்படுகிறது. வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல சம்பளம், சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறவர்களுக்கே நல்ல சம்பளம் கிடைக்குது. ஆமீன். அப்படின்னா யாருக்குமே அந்த கஷ்டங்கள் இந்த நாட்களில் இல்லை. பழைய நாட்களில் ஆமீன் முற்காலங்களில் பார்த்தீங்கன்னா அநேக வீடுகளில் வறுமை இருக்கும், கஷ்டம் இருக்கும். அப்போ அவங்க கர்த்தருக்கு பயந்து ஐயோ தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமேன்னு சொல்லி அன்னைக்கு வாழ்ந்தாங்க. அன்னைக்கு பாருங்க, எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு செழிப்பு இருக்கு. அவன் எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆமீன். விசேஷமாக கையில் நல்ல பணம் வருது. ஆமீன். அதை பார்த்து ஜனங்கள் மற்ற மனிதர்களை மதிக்கிறது இல்லை, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறது இல்லை. அன்றைக்கி அதுதான் பெரிய பிரச்சனையாக தேசத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் கலவரங்கள், எங்கே பார்த்தாலும் சண்டைகள், எங்கே பார்த்தாலும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பி ஆமீன் பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது, இப்படி பிரதான காரியங்கள் நம்ம அன்னிதினமும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பாருங்கள், நம்ம உண்மையாக கர்த்தருக்கு பயந்து நம்ம தீமையை விட்டு விலகுவோன்னா கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய திருச்சபையும் ஆண்டு ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் விசேஷமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அதுதான் ஞானத்தின் ஆரம்பம் என்று அவன் பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவரே, உண்மையான இருதயத்தோடு நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயம் உள்ள மக்களாய் நாங்கள் வாழ வேண்டும். எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க இசப்பான்னு சொல்லி எல்லாரும் கேட்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல உற்சாகமாக ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த காலவெளியிலே அப்பா உமக்கு பயப்படுகிற பயத்தை நீர் எங்கள் வாழ்க்கையில நீங்கள் அதிகமாய் தர வேண்டும். ஆண்டவரே ஏசப்பா, உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்கும்படியான ஒரு நல்ல கிருபையை, நல்ல அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிறவர்கள ஆமென் நீங்கள் அபரிதமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். சியோனில் இருந்து நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்முடைய வழிகளை நடக்க வேண்டிய கிருபையை கர்த்தருக்கு தருவீராக. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. கர்த்தாவே, உம்மை உண்மையாய் பின்பற்ற, உண்மையாய் உமக்கு பயந்து ஆமென் நாங்கள் நடக்கத்தக்கதான ஒரு கிருபையை தாங்க. தேவனை அடித்து போடுவார் என்ற பயம் அல்ல, ஆமென், மரியாதை நிமித்தம் வருகிற ஒரு பயம்.
பயம் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். கர்த்தருக்கு பயந்து இயேசு பெரியவர், என் அப்பா பெரியவர், அவருக்கு முன்பாக நான் சுத்தமுள்ளவனாய் இருப்பேன், பரிசுத்தமுள்ளவனாய் இருப்பேன், அவருக்கு முன்பாக நான் உண்மை உள்ளவனாய் இருப்பேன் என்று சொல்லி பயப்படுகிற ஒரு பயத்தை எங்களுக்கு தாருமையா. ஆண்டவரே, உலகத்தை பார்க்கலும், உலக மனிதர்களுக்கு பயப்படுகிறத பார்க்கலும், என் அப்பாவுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை, என் அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்ய துணியாதபடிக்கு, அசுத்தமான கிரியைகளை நடப்பிக்காதபடிக்கு, பரிசுத்தமானது இன்னதென்று நாங்கள் கண்டுகொண்டு தெரிந்து கொண்டு அதையே நாங்கள் செய்யத்தக்கதான ஒரு நல்ல அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. எல்லாரும் ஊக்கமா கேளுங்க. இயேசுவே, எங்களுக்கு அந்த அபிஷேகம் வேணும் ராஜா, எங்களுக்கு அந்த கிருபை வேணும், எங்களுக்கு அந்த தேவ தயவு வேணும், உன்னதமான தேவனுடைய பிரசன்னம் எங்க வாழ்க்கையில் அளவில்லாமல் தேவைப்படுகிறது. கர்த்தாவே, தேவன் தம்முடைய கிருபைகளை எங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவீராக, உம்முடைய இரக்கங்களை பெருக பண்ணுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என் இருதயம் ஆமென் ரெண்டகமாய் இராதபடிக்கு ஆமென் எங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. சங்கீதம் 86:11 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது நாமத்துக்கு பயப்படும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். உமது நாமத்துக்கு பயப்படத்தக்கதாக, உம்முடைய வசனத்திற்கு பயப்படத்தக்கதாக, உம்முடைய சத்தத்திற்கு பயப்படத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் இருதயத்தை கர்த்தர் ஒருமுகப்படுத்துவீராக. எல்லாரும் ஊக்கமாக கேளுங்க. ஏசப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த கிருபை அதிகமாக தாரும் ஆண்டவரே. உமது நாமத்துக்கு ஆமென் பயப்படும்படி, உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும், என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும், என் சிந்தையை ஒருமுகப்படுத்தும், என் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மல்கியா ஆமென் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சோதர மகன் தகப்பனை மதிப்பது போல ஆமென் நான் நீதிமானா இருந்தால் எனக்குண்டான மதிப்பு எங்கே, எனக்குண்டான கனம் எங்கே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்கள் தகப்பனா இருக்கிறீர், நீர் எங்கள் தந்தையா இருக்கிறீர், நீர் எங்கள் அப்பாவா இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்களுமே அதிகமாய் கனம் பண்ண ஆமென் மகன் தகப்பனை கனம் பண்ணுவது போல நாங்களும் அதை பார்க்கலும் அதிகமாய் கனம் பண்ண வேண்டிய ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. எபிரேயர் 12:28 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சோத்திரம். பயத்துடனும் நடுக்கத்துடனும் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்ளத்தக்கதாக, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருக்கு பயந்து ஆமென் நடுக்கத்தோடு ஆமென் பயபக்தியோடு எங்கள் தேவனை ஆராதிக்க, தேவனை சேவிக்க, தேவனின் நாமத்தை தொழுது கொள்ளத்தக்கதான நல்ல கிருபைகளையும் நல்ல அபிஷேகத்தையும் ஆவியானவர் தந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு பயந்து உம்முடைய வழிகளை நடக்கத்தக்கதாக, உம்முடைய சித்தம் செய்யத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தாரும். ஆமென். மனுஷனுக்கு பயப்படுறத பார்க்கலாம், மனுஷனுக்கு செவி கொடுக்கிறத பார்க்கலாம், கர்த்தர் பார்க்கிறார் என்ற கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயமுடைய மக்களாய் கர்த்தருக்கு விரோதமாக இதை எப்படி செய்வேன் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் ஓடினது போல நாங்களும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை விட்டு ஓடத்தக்கதாக, அசுத்தமான கிரியைகளை விட்டு ஓடத்தக்கதாக, லௌகீக சிற்றின்பங்களை விட்டு ஓடத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நல்ல கிருபையை எங்களுக்கு நீங்க தந்து நடத்தும்படியா நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ரீஹாலாபா ராபோ ஷாந்தானா ராகானா ரா ரீகானா ராதானா ரபோலா ராதினா ரபோ ஷந்தினிகன ரகனா. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு ஜெயம் உண்டாகட்டும், ஒரு வெற்றி உண்டாகட்டும். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாவத்தை வெறுக்கும் ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். லூக்கா 16:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த சிறியதில் ஆமென் விசுவாசம் உள்ளவன் பெரிதில் ஆமென் கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் உன்னை அதேகத்தின் மேல் ஆண்டவர் அதிகாரியாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்களில் கொஞ்சம் கொஞ்சம் காரியங்களில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, அப்படியானால் கொஞ்சம் காரியத்தில் கூட நாங்கள் பாவத்தை வெறுத்து தள்ளத்தக்கதாக, இது சின்ன காரியம் தானே என்று சொல்லி விட்டு விடாதபடிக்கு ஆண்டவர் அவைகளும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க, ஏசப்பாவுக்கு பிரியமில்லாதவர்களை நாங்கள் செய்யாதபடிக்கு தேவ ஆவியானவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிமொழிகள் 8:13 சொல்லப்பட்டபடி
சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தருக்கு பயப்படுதலே தீமையை வெறுப்பதாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையான காரியங்களை வெறுக்கத்தக்கதாய், தீமையான காரியங்கள், அசுத்தமான காரியங்களை வெறுக்கத்தக்கதான ஒரு நல்ல கிருபையை கர்த்தர் தருவீராக. தீமையான காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, அசுத்தமான காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆவியானவர்களை பலப்படுத்தும்படியா நாங்கள் கேட்கிறோம் இயேசுவே. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க, ஆண்டவரே எங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. தேவாவியானவர்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அதிகமாக எங்களை சுத்திகரித்துக் கொள்ளும், அதிகமாக எங்களை பலப்பட பண்ணும். ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக, உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுக்க, தீமையான எல்லா காரியங்களையும் வெறுத்து தள்ள, உதறி தள்ளத்தக்கதான நல்ல கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. அபிஷேகத்தை கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. சங்கீதம் 97:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தரை நேசிப்பவர்கள் தீமையை வெறுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை உண்மையாய் நேசிப்பவர்கள் ஆமென் தீமையை வெறுப்பார்கள், தீமையை வெறுப்பார்கள். ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபையை தாரும். நாங்கள் கர்த்தரை உண்மையாய் நேசிக்கத்தக்கதாக, கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கத்தக்கதாக, கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கத்தக்கதான நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. 97ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், தீமையை வெறுத்து விடத்தக்கதாக, தீமையை வெறுத்து விடத்தக்கதாக. தீமை வேண்டாம், பொல்லாப்பு வேண்டாம், அவன் அசுத்தங்கள் வேண்டாம் ஆண்டவரே. நல்ல ஜெபிங்க, ஊக்கமா ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி ஏசப்பாடத்தில் கேளுங்க. ஏசப்பா ஆமென், உமக்கு பயந்து வழிகளை நடக்கத்தக்கதான நல்ல கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் தருவீராக ராஜா, பரிசுத்த ஆவியானவர் தருவீராக. இயேசுவே தீமையை வெறுத்து விடத்தக்கதான கிருபையை தாரும், தீமையை வெறுத்து விடத்தக்கதான கிருபையை தாரும், பாவத்தை வெறுத்து விடத்தக்கதான கிருபையை தாரும், அசுத்தங்களை வெறுத்து விடத்தக்கதான கிருபையை தாரும். தேவ பலத்தாளங்களை இடைக்கட்டுவீராக, தேவ பிரசரத்தினாலங்களை மூடிக்கொள்வீராக ராஜா. உம்முடைய கிருபை எங்கள் மேல் அளவில்லாமல் வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக ராஜா, வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. ஆமென். தீமையான எல்லா காரியங்களும் கர்த்தரில் அன்பு கூறுவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாவை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுவருடைய ஆத்மாக்களை கர்த்தர் காப்பாற்றி ஆமென் துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஆண்டவரே எங்கள் ஆத்மாவை கர்த்தர் காத்துக்கொள்ளும், எங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளும், எங்கள் ஆத்மாவை அழிவு நின்று கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை முற்றிலும் வெறுத்து தள்ளத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே. தீமையை முற்றிலும் வெறுத்து விடத்தக்கதான ஒரு நல்ல கிருபை எங்களுக்கு நீர் தாரும். தீமையோ பாவமோ அசுத்தமோ எங்கள் வாழ்க்கையில் எங்களை சேதப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி. மூன்றாவதாக அவன் ஞானம், ஆவிக்குரிய ஞானம் எங்கள் வாழ்க்கையில் வேணும். அவன் தேவ பயத்தின் மூலம் ஞானத்தை பெற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அவன் சரியான முடிவுகளை எடுக்க கர்த்தர் அறிவை தாரும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம். ஆமென். தீமையை வெறுத்து தள்ளத்தக்கதான ஒரு ஞானத்தை, எது தீமை என்று கண்டுகொள்ளத்தக்கதான ஒரு ஞானத்தை, ஒரு விவேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. அவன் ஏனோ தானோ என்று வாழாதபடிக்கு அவன் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், ஞானமுள்ள மக்களாய், பரிசுத்தமுள்ள மக்களாய் நாங்கள் வாழுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த ஞானத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற ஞானம் எங்கள் வாழ்க்கையில குறைபட்டிருக்கிறது. உமக்கு பயந்து வழிகளை நடக்க வேண்டிய அந்த ஞானம் எங்கள் வாழ்க்கையில குறைபட்டிருக்கிறது ஆண்டவரே. அதிகமாய் அந்த கிருபைகளை கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் அவன் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவர் இந்த வசனத்தின்படி கர்த்தர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். நாங்கள் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை
அசட்டை பண்ணாதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே உண்மை உத்தமமாய் நடக்க, பரிசுத்தமாய் நடக்க, ஆமென், நேர்மையான வழியில நடக்க, தூய்மையான வழியில நடக்க ஆவியானவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய நல்ல ஆவி எங்களை செவ்வியான வழியில் நடத்தட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சித்தம் என்னதென்று அறியத்தக்கதான ஒரு நல்ல இருதயத்தை தருவீராக. ரோமர் 12:2 சொல்லப்பட்டபடி ஆமென், நன்மையும் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறியத்தக்கதான ஒரு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். ஆமென். பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற ஞானம், ஆமென், தேவனுடைய சித்தத்தை அறிகிற ஞானம் ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, அதிகமான கிருபையை தாரும், அதிகமான அபிஷேகத்தை தாரும். ஆண்டவரே, ஞானமுள்ள மக்களாக நாங்கள் வாழ கிருபை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழத்தக்கதான ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவீராக. ஆமென். கட்டளைகளை சந்தோஷமாய் கைக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆமென். சங்கீதம் 119:47 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய கட்டளைகளில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆமென். தாமதமின்றி நான் கீழ்ப்படியத்தக்கதாக உமது கட்டளைகளை கைக்கொள்ள நான் தாமதிக்கவில்லை என்று 119 சங்கீதம் 60 சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, சங்கீத உபாகமத்தின் புஸ்தகம் 10:12 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவள் வழிகளில் நடக்கத்தக்கதான அவன் ஒரு உத்தம ஜீவியத்தை ஆண்டவர்களுக்கு தருவீராக. அவன் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உத்தமமாய் நடக்க, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உத்தமமாய் நடக்க, வசனத்துக்கு செவி கொடுத்து உத்தமமாய் நடக்க, வசனத்தின் ஒவ்வொரு அவன் வசனம் காட்டுகிற பிரகாரமாய் நாங்கள் வாழத்தக்கதான ஒரு நல்ல இருதயத்தை, ஞான இருதயத்தை, அவன் விவேகமுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ரீபாலா பாராபு ஷாந்தானா ராகானா ரதீனாராபு ராகானா ராகானா ரதீனாராபோலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானமும் விவேகமும் ஆமென் எங்களுக்கு அளவில்லாமல் கிடைப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வசனத்திற்கு நடுங்கி வாழத்தக்கதான ஒரு ஞானத்தையும் விவேகத்தையும் கர்த்தர் தருவீராக. ரீபாலா பாராபு ஷாகானா ரதீனா ராகானா ரபு. ஹல்லேலூயா. எல்லா எதிர் வல்லமையின் கிரியைகள் நாங்கள் கீழ்ப்படிய கூடாதபடிக்கு, வசனத்துக்கு செவி கொடுக்க கூடாதபடிக்கு, அவன் வசனத்தை அவன் சோத்திரம் வசனம் எங்களுக்குள்ளே கிரியை செய்ய கூடாதபடிக்கு எங்களை தடை பண்ணுகிறதான எல்லா பொல்லாத வல்லமையின் கிரியைகள், எல்லா சாபத்தின் கிரியைகள், எல்லா இருளின் அதிகாரங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. எல்லா சாபத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே முற்றிலும் செயலற்று போவதாக. கர்த்தாவே, ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கீழ்ப்படுகிற இருதயத்தை தருவீராக. உபாகமம் 10:12 சொல்லப்பட்டது போல கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கத்தக்கதான கிருபை வேணும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கத்தக்கதான கிருபை வேணும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் அந்தரங்க வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் காணப்படட்டும். யாரும் பார்க்காத இடத்திலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்போ அசுத்தமான காரியங்களுக்கு எங்களை ஒப்புக்கூடாதபடிக்கு, யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி தீமையான காரியங்களை நாங்கள் துணிந்து செய்யாதபடிக்கு, கர்த்தரவே நாங்கள் பரிசுத்தமுள்ள மக்களாய் வாழ, ஆமென், கீழ்ப்படிதலுள்ள மக்களாய் வாழ ஆண்டவரே எங்களை நாங்கள் வேறு பிரித்து அவன் கர்த்தருக்கென்று எங்களை நிறுத்தத்தக்கதான ஒரு கிருபை ஆண்டவர் தரும்படியா ஜெபிக்கிறோம். ஏசப்பா, அவன் சங்கீதம் 19:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மறைவான குற்றங்களுக்கு என்னை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, மறைவான குற்றங்களை என்னை ஆண்டு கொள்ளாதபடிக்கு என்னை நீங்க விலக்கி காத்து கொள்ளுங்க. துணிகரமான பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில வராதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஏசப்பா, அவன் எல்லாரும் கேட்கலாமா? முழு இருதயத்தோட கேளுங்க. 19 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி, அந்த வசனத்தின்படி கேளுங்க. ஆண்டவரே, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்க விடுதலையாக்கும் ஆண்டவரே, விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். ஆமென். சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். 12 சொல்லுகிறது, தன் பாவங்களை தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, மறைவான குற்றங்களுக்கு, மறைவான குற்றங்களுக்கு, மறைவான தப்பிதங்களுக்கு ஆண்டவர் எங்களை நீங்களாக்குவீராக, எங்களை விடுதலையாக்குவீராக. மறைவான குற்றங்களிலே நாங்கள் சிக்குண்டு போகாதபடிக்கு, மறைவான குற்றங்களை நாங்கள் துணிந்து செய்யாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அதிகமான கிருபையை எங்க மேல தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மறைவான குற்றங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்து நாங்கள் மறைவான குற்றங்களை விட்டு விலகத்தக்கதாக ஆவியானவர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 139:7 சொல்லப்பட்டது,
சொல்லப்பட்டது, உமது ஆவியை விட்டு உமது பிரசன்னத்தை விட்டு நான் எங்கே போவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே உம்முடைய கரம் என்னை தாங்குகிறது. ஆமென். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே உம்முடைய கரம் என்னை தாங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் ஓடாதபடிக்கு, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு மறைந்து ஓடாதபடிக்கு, கர்த்தருடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்தரங்க வாழ்க்கையில் நாங்கள் தூய்மை உள்ள மக்களா இருக்கணும், பரிசுத்தமுள்ள மக்களா இருக்க வேண்டும். எந்த ஒரு விதத்தில் நாங்கள் தீட்டுப்படாதபடிக்கு, அசுசிப்படாதபடிக்கு, அசுத்தப்படாதபடிக்கு தேவன் எங்களை வேலி அடைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி எப்பொழுதும் சுத்தமான மனசாட்சியோடு இருக்க முயற்சிக்கிறேன் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி நாங்கள் சுத்த மனசாட்சி உள்ளவர்களாய், எங்கள் இருதயத்திலே நாங்கள் குத்தப்பட்டவர்களா அல்ல, எங்கள் இருதயத்திலே நாங்கள் பாவிகள் என்ற உணர்வோடு அல்ல, ஆமென், பாவம் மன்னிக்கப்பட்ட உணர்வோடு, பரிசுத்தத்தோடு, ஆமென், பாவம் இல்லாதவர்கள் என்று சொல்லு அந்த நல்ல உணர்வோடு நாங்கள் வாழத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். குற்றமில்லாத ஒரு மனசாட்சி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சுத்த மனசாட்சி எங்களுக்கு தருவீராக, சுத்த மனசாட்சியை தருவீராக ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நடக்கிறவர்களாய் ஆவியானவரே நாங்கள் வாழுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏழாவதாக, தீமையிலிருந்து எங்களை நீங்க விடுதலையாக்க வேண்டும். தேவ பயத்தினால் தீமையிலிருந்து நாங்கள் விலக வேண்டும் ஆண்டவரே. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் தீமையிலிருந்து நாங்கள் விலக வேண்டும். தீய சூழ்நிலைகளிலிருந்து காக்கும் தெய்வம். ஆமென். சங்கீதம் 34:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை ஆமென் சூழ ஆமென் பாளையம் இறங்கி, ஆமென், கர்த்தருடைய தூதன் சூழ பாளையம் இறங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, தீமையிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அவன் பயத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அந்தகாரத்தின் கிரியைகளிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். எங்களுக்கு எதிராக எழும்புகிற கிரியைகளிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள் ஆண்டவரே. தம்முடைய தூதர்கள் அவர்களை விடுதலையாக்குவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படிப்பட்டதான விடுதலை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை சுற்றி அவன் தேவ தூதன் சூழ பாளையம் இறங்குகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, சோதனையில் விழாதபடிக்கு, நீங்கள் சோதனைக்குள் அகப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் சோதனைகளுக்குள் அகப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கத்தக்கதாக, பாவத்துக்குள் அகப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கத்தக்கதாக, விழித்திருந்து மன்றாடத்தக்கதான ஒரு கிருபையை ஆண்டவர் அதிகமாக எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவே, ஆமென். இயேசுவானவர் ஆமென் ஸ்தோத்திரம் சோதனைக்குள் அகப்படாமல் இருக்கும்படியாய் கெத்சமனே தோட்டத்தில் போய் ஜெபித்தது போல நாங்களும் அதிகமாய் விழித்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கத்தக்கதான ஒரு நல்ல கிருபை எங்களுக்கு தாரும். ராஜாமங்களிலே நாங்கள் தீமைக்குள் அகப்படாதபடிக்கு, தீமையிலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாய் ராஜாமங்களிலே கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி சோதனையிலிருந்து தப்பும் வழியையும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் காட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான மார்க்கத்தை எங்களுக்கு காட்டுங்க, வழி எங்களுக்கு காட்டுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். மனுஷருக்கு நோடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுப்பா, ஆண்டவரே, சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளபடியான ஒரு போக்கு எங்களுக்கு காட்டுங்க, வழி எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. சோதனைக்குள்ள அகப்பட்டு விடக்கூடாது, சோதனைகளுக்குள்ளே சிக்குண்டு போகக்கூடாது. சோதனைகள் வரும்போது இதை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தைரியத்தையும் ஒரு அதிகாரத்தையும் ஒரு அபிஷேகத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். தேவ பயத்தின் மூலம் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். சங்கீதம் 128 சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள, ஆமென், கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் ஆமென் சுதந்தரிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென். சோதனைகளின் தேவ பயத்தின் மூலம் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலம் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள ஆண்டவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
1 தீமோத்தேயு 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஆமென். போதும் என்கிற மனதுடனே கூட தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதங்களை தேடி, அதிகமான நன்மைகளை தேடி, ஆமென், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை இழந்து விடாதபடிக்கு ஆவியானவர்களுக்கு கிருபை தந்து நடத்துங்க. கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதத்தை மட்டுமே நாங்கள் சுதந்திரிக்க, ஆண்டவரே, நாங்கள் அவன் உலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதபடிக்கு கர்த்தருடைய வசனத்திற்கு மாத்திரம் பயந்து நடக்க வேண்டிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவே, எங்களை நீர் காத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமீன். 9வதாக நாம் ஜெபிப்போம். தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதம். ஆமீன். கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பங்களை ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கிறவர். ஆமீன், சோத்திரம். பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் எருசலேமுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்டதான தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமீன். நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் சபையும் ஆமீன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆமீன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும்போது ஆமீன் தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதங்கள் அவர்களை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அந்த தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 7 உள்ள வசனங்களை ஆண்டவரே நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கற்பனைகளை எங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆமீன் நாங்கள் நினைப்பூட்டத்தக்கதாக இவைகளை சொல்லத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா தீர்மானித்தது போல ஆண்டவரே, நாங்களும் இந்த நாட்களில் தீர்மானித்து குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கத்தக்கதாய், குடும்பமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாய், தலைமுறை தலைமுறைகளின் ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய கிருபை எங்களுக்கு நீர் தாரும். ஆண்டவரே, சங்கீதம் 103:17 சொல்லப்பட்டபடி அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவன் தலைமுறை தலைமுறைகள் வரைக்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. தலைமுறை தலைமுறை வரைக்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை தலைமுறைகளுக்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிறவர்கள் மேல் உம்முடைய கிருபை தலைமுறை தலைமுறையாய் தங்கி இருக்கட்டும். எங்கள் குடும்பங்களில் தலைமுறை தலைமுறையாய் தங்கி இருப்பதாக, எங்கள் திருச்சபையிலே தலைமுறை தலைமுறையாய் ஆமீன் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கி இருப்பதாக. ஆமீன். திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்கள் மேலும் ஆமீன் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும். இந்த சத்தத்தை ஆன்லைனில் கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனோடு நெருங்கின ஒரு உறவுள்ள மக்களாய் ஆமீன் கர்த்தருக்கு பயந்து அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்ச காலத்தில் அவருடைய ஆமீன் கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுப்பா, ஆண்டவரே, உம்மை அண்டிக் கொள்ளுகிற ஒரு இருதயம், உம்மை நெருங்கி சேருகிற ஒரு இருதயம், கர்த்தரோடு ஐக்கியப்படத்தக்கதாக ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகமாய் பெருகட்டும். வேத வாசிப்பு பெருகட்டும். வேத வசனத்தின்படி நடக்கிற அனுபவம் பெருகட்டும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த வசனத்திற்கு பயந்து ஆமீன் சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான அந்த நல்ல அபிஷேகத்தை ஆண்டவர் பெருக பண்ணுங்க. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி எப்பொழுதும் ஜெபிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க. ஆமீன். யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லப்பட்டது போல நாங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், கர்த்தருடைய இருதயத்தின் இயக்கங்களை அறிந்தவர்களாய், கர்த்தருக்கு பிரியமானதை நடப்பிக்கத்தக்கதான நல்ல இருதயத்தை ஆண்டவர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதம் 25:14 சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்டதான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவருக்கு நெருங்கி கர்த்தரை நெருங்கி நாங்கள் சார்ந்து நிற்கத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு தந்து நடத்துங்க. இயேசுவே, தீமையான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எங்களை விட்டு அகற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறது நிமித்தம் உண்டாகிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமீன். கர்த்தருக்கு பயந்து உண்மையாகவே ஒரு பரிசுத்த இருதயத்தோடு உண்மையோடு உத்தமத்தோடு கொஞ்சத்திலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த இந்த ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் ஏற்ற வேளைகளில் எங்கள் குடும்பங்களை நீர் நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. இன்றைக்கு பண்ணின ஒரு ஜெபம் கூட அது வீணாய் போகக்கூடாது. கர்த்தாவே, இவைகள்
எல்லாம் எங்கள் வாழ்க்கையில பதில் செய்ய வேண்டும். ஆமென். இந்த ஜெபங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். விசேஷமாய் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே உண்மையும் உத்தமமாய் பரிசுத்தத்தை காத்து கொண்டு நடக்க வேண்டிய ஒரு நல்ல கிருபை அபிஷேகத்தையும் ஆமென் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்க தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். இயேசுப்பா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளும். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆமென். துதி, ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாவற்றையும் தேவனுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தெய்வம் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு பயந்து நாம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்களா இருப்போமானால், கர்த்தருக்கு பயந்து அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அவருக்கேற்ற பரிசுத்தத்தோடு நாம் வாழுவோம் என்றால் தேவன் நிச்சயமாகவே பரலோகத்தின் பலபணிகளை திறந்து சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாய் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் இந்த ஜெபத்தில் இணைந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர், இந்த காலவெளியில் யார் யார் பலவீனத்தோடு, கவலைகளோடு, பாரங்களோடு, பலவிதமான கட்டுகளோடு, நெருக்கங்களோடு, வியாதியின் அகோரத்தில் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானோட வாழ்க்கையில அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. அவருடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாகட்டும். அவருடைய வாழ்க்கையில இருக்கிற நெருக்கங்கள் அகன்று போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் எல்லா சாபத்தின் கிரியைகளும் ஆமென் எரிந்து ஆமென் நாசமடைவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் தூய்மையும் பெருகும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வியாதியின் அகோரங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரிதான் ஆண்டவரே, எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக, சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆமென். கிட்னி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சுகமாகட்டும், ஹார்ட் ப்ராப்ளம் சுகமாகட்டும், ஆமென். கேன்சர் சுகமாகட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா விதமான கட்டிகள், ஆமென், கர்ப்பப்பை கட்டிகள், ஆமென், எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆமென் சுகமாவதாக. தைராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. நம்முடைய பிள்ளைகள்
பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், ஆமென், என்ன பேர்பட்ட வியாதியா இருந்தாலும், கிட்னி ப்ராப்ளமா இருந்தாலும் அவர்களை சுகம் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். சுகர் வியாதிகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. பதவி உயர்வுக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு பதவி உயர்வை கொடுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அரசாங்க வேலையில காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலங்களில் நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். குடும்ப வாழ்க்கைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்க. புத்திர பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இன்னும் என்னென்ன தடைகள், ஆமென், வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நல்ல வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுங்க. சமாதானம் வீடுகளில் தங்கி இருக்கட்டும். தேவனுடைய கிருபை ஒவ்வொரு வீடுகளிலும் தங்கி இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே, மறவாதே. ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன்